கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார். நம்ம எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார், பிசாசு என்ன எனக்கு செய்ய முடியும்? கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார், யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லி பாருங்க, பிசாசு பயந்து ஓடுவான். மனுஷனால் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய முடியாது. சங்கீதம் 91:7 மோசே ஜெபிக்கிறான், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் பக்கம் இருக்கிறான், எந்த சத்துருவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. 1000 16,000 பிரச்சனைகள் எழும்பினாலும் உங்கள் மேலே விழுந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாருடைய இருதயத்தினுடைய ஒரு கேள்வி, என் பக்கம் எதுவுமே இல்லை, என் பக்கம் யாருமே இல்லை, என் பக்கம் உதவிக்குன்னு சொல்லி ஒருவருமே இல்லை. உண்மைதான், உங்கள் பக்கம் இந்த உலகத்தில் மனுஷங்க உங்கள் கூட இல்லை தான். உங்களுக்கு உதவியாக பணம் இல்லை தான், உங்களுக்கு உதவியாக யாரும் இல்லை தான். ஆனால் உங்கள் பக்கம் ஒருத்தர் இருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் உங்கள் பக்கம் இருந்தால் மாத்திரம் போதும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக தாத்தான், கோராக், அபிராம் இந்த 3 பேரும் எழும்பினாங்க. 3 பெரிய தலைவர்கள், சாதாரண நபர்கள் கிடையாது. 3 பேரும் எழும்பினாங்க. இப்போ பிரச்சனை, கர்த்தர் யார் பக்கம்? அதுதான் பிரச்சனை, கர்த்தர் யார் பக்கம்? இப்போ மோசே சொல்கிறார், ஆண்டவரே நீர் என் பக்கம் இருக்கிறீர் என்பதை இவர்கள் காணும்படிக்கு பூமி இவர்களை விழுங்கி போட்டால் நலமாக இருக்கும், ஒரு புதிய காரியத்தை செய்தால் நலமாக இருக்கும். அப்படியே நடந்துச்சு. பிரியமானவர்களே, கர்த்தர் மோசையோடு இருந்தா, மோசையின் பக்கம் கர்த்தர் இருந்தா, உலகமே உங்களுக்கு எதிராக வரட்டுமே, கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கிறார், ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறா, என் கூட கர்த்தர் இருக்கிறா. ஆதியாகமத்தின் புத்தகம் 26:24 ஈசாக்கு விரோதமாக எல்லாரும் எழும்பினாங்க. அவனை அடித்து துரத்துனாங்க. அவன் கேணி எல்லாம் தூத்து போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, நான் உன் பக்கம் இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. ஆதியாகமம் 26:27-28 யார் யாரெல்லாம் ஈசாக்கு விரோதமாக எழும்பினாங்களோ அவர்கள் ஈசாக்கின் பக்கம் வந்தார்கள், ஈசாக்கை தேடி வந்தார்கள். சொன்னார்கள், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகம் சொல்ல போகுது, உங்களை பகைச்சவங்க சொல்ல போகிறாங்க, உங்களை அருவருப்பாக நினச்சவங்க சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, உங்களுக்கு விரோதமாக செய்தவங்க எல்லாரும் சொல்ல போகிறாங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் எத்த குறித்து கலங்க வேண்டாம். அன்றைட்டு சொல்லுங்க, நீர் மாத்திரம் என் பக்கம் இருந்தால் மாத்திரம் போதாண்டவர், நீர் மாத்திரம் போதாண்டவர். சொல்லுவீங்களா? செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் மாத்திரம் போதும் அப்பா, எங்கள் பக்கம் நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே, எல்லாம் எங்கள் பக்கம் வந்துவிட்டோம். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் பக்கம், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.